பெங்களூரு மெட்ரோ சேவைகளில் ஏற்பட்ட இடையூறை தொடர்ந்து கர்நாடக அரசு மீது பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளார். நகரின் உலகத்தரம் வாய்ந்த உழைக்கும் வர்க்கத்திற்கும் மோசமான நிர்வாகத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் சூர்யா பதிவிட்டதாவது: முதல் உலக தொழில்நுட்ப திறமை, மூன்றாம் உலக நிர்வாகம், இதுதான் பெங்களூருவின் கதை. அவரை பொறுத்தவரை மெட்ரோ இடையூறுகள் அதிர்ச்சியூட்டும் வகையில் அடிக்கடி நிகழ்கின்றன. ஒவ்வொரு முறை மெட்ரோ தோல்வியடையும் போதும் ஒட்டுமொத்த நகரமும் குழப்பத்தில் மூழ்குகிறது. கேப்கள் மறைந்து விடுகின்றன, ஆட்டோக்கள் சவாரி செய்ய மறுக்கின்றன, குடிமக்கள் தவிக்கிறார்கள் என்று அவர் கூறினார். செவ்வாய்க்கிழமை பீக் ஹார்ஸ் மாலை நேரத்தில் பெங்களூரு மெட்ரோவின் பர்பிள் லைனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பரவலான இடையூறு ஏற்பட்டதை அடுத்து சூர்யாவின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்பிற்குள்ளாகினர் மற்றும் நகரம் முழுவதும் உள்ள நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோக்களில் ஏமாற்றமடைந்த பயணிகள் வீட்டிற்கு செல்ல ட்ரக்குகள் மற்றும் லாரிகளில் ஏறி செல்வதை காட்டியது. இது குடிமக்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களிடமிருந்து விமர்சனத்தை தூண்டியது. செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணியளவில் பர்பிள் லைனில் உள்ள கப்பன் பார்க் மெட்ரோ நிலையத்தில் ரயில் ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. இந்த இடையூறு ஒயிட்ஃபீல்டு வரை நீட்டிக்கும் ஐடி காரிடர் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளை இணைக்கும் பர்பிள் லைன் சேவைகளை பாதித்தது. பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நியூஸ் 18 கூறுகையில், கோளாறு கண்டறியப்பட்டவுடன் அதன் செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு குழுக்கள் உடனடியாக பதிலளித்தன. தொழில்நுட்ப பிரச்சினை சரி செய்யப்பட்டு புதன்கிழமை காலை பர்பிள் லைனில் வழக்கமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டதாக அந்த நிறுவனம் பின்னர் அறிவித்தது. BMRCL படி பழுது பார்க்கும் பணி இரவு முழுவதும் தொடர்ந்தது. பொறியாளர்கள் அதிகாலை 4 மணியளவில் கோளாறை சரி செய்தனர். சேவை முறிவினால் ஏற்பட்ட இடையூறு மற்றும் அசௌகரியத்திற்கு மெட்ரோ ஆபரேட்டர் பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். இந்தியாவின் சிலிகான் வேலி என்று அழைக்கப்படும் பெங்களூருவில் ஐடி ஊழியர்கள் அதிகம் பயணிக்கும் மெட்ரோ ரயில் பாதையில் பர்பிள் லைன் அதாவது மாலை நேரத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் மெட்ரோ நின்றவுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் சாலைக்கு வந்தனர். தேவை அதாவது டிமாண்ட் அதிகமாக இருந்ததால் ஓலா, ஹூபர் போன்ற கேப்கள் கிடைக்கவில்லை. ஆட்டோ ஓட்டுநர்கள் வர மறுத்தனர். வேறு வழியின்றி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் ஐடி ஊழியர்கள் லாரிகளிலும் ட்ரக்குகளிலும் ஏறி வீட்டிற்கு செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. இது நகரின் உள்கட்டமைப்பு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் பொது போக்குவரத்து மேலாண்மையில் உள்ள பெரிய பலவீனத்தை காட்டுகிறது. இந்தியாவில் முதலில் 1984 கொல்கத்தாவில் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 2002 டெல்லி மெட்ரோ மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. பெங்களூரு நம்ம மெட்ரோ 2011 தொடங்கப்பட்டது. உலகின் பழமையான மெட்ரோக்களில் ஒன்றான நியூயார்க்கில் உள்கட்டமைப்பு பழமையானதால் அடிக்கடி இத்தகைய கோளாறுகள் ஏற்படுகின்றன. அங்கு மக்கள் மாற்று ஏற்பாடாக ஃபெரிஸ் அல்லது சைக்கிள் பகிர்வு அதாவது பைக் ஷேரிங் முறைகளை பயன்படுத்துகிறார்கள். இதுபோன்ற தவறுகள் அரசுக்கு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் பேக்கப் போக்குவரத்து திட்டங்களை உருவாக்கவும் அழுத்தத்தை கொடுக்கிறது. இதன் பாதிப்பு உலகளாவிய நிறுவனங்கள் அதாவது குளோபல் MNCs பெங்களூருவில் முதலீடு செய்ய தயங்கலாம். உள்கட்டமைப்பு சரியில்லை என்ற பிம்பம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரக் ஆஸ் எ சர்வீஸ் மற்றும் பெங்களூரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டாகி வருகின்றன. ஐடி ஊழியர்கள் ஃபார்மல் உடையில் லாரிகளின் பின்புறம் தொங்கிக் கொண்டு பயணிக்கும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வைரலாகின. இத்தகைய உள்கட்டமைப்பு முடக்கங்கள் எப்போதுமே புதிய வணிக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. பவுன்ஸ் யோலோ போன்ற மின்சார பைக் பகிர்வு மற்றும் கார்பூலிங் ஸ்டார்ட் அப்கள் இனிவரும் காலங்களில் பெரும் தேவையை பெறும். இதுபோன்ற புதுமையான வணிகங்களில் முதலீடு செய்யலாம் அல்லது வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம்.